நண்பர்களே, வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானதுன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட எக்ஸாம், வேறு ப்ரைவேட் ஜாப்ஸ், வேறு எக்ஸாமில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம். இதில் இனி வந்து நாங்கள் வந்து மேக்ஸ் ரீசனிங் அதோட ஷார்ட்கட்ஸு அதோட ஃபார்மஸ் எல்லாத்தையும் இதில் வந்து போட போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, அதாவது டிஎன்எம்ஆர்பி, அதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் கிரேட் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் ஆஃப் போஸ்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸ்கேல் ஆஃப் பே வந்து ஸ்டார்டிங் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் போகுது. இது எந்த லெவலில் கீழே வருதுன்னா, பே மேட்ரிக்ஸ் லெவலில் வந்து 8 கீழே வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1429. 1429 வந்து கேட்டகரி வைஸாக ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி அதுக்குள்ள நம்ம வேகன்சிஸ் பிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான டேட்ஸ் என்னலாம், இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு? இது நோட்டிஃபிகேஷன் வந்து 27/10/2025 வந்திருக்கு. அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 27/10/2025 ஸ்டார்ட் ஆச்சு. இதோட லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் 16/11. லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க 16/11/2025 வருது. இந்த டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அது வந்து இனி தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதில் அப்போலாம் பார்த்த மாதிரியே தான் ஸ்கேல் ஆஃப் பே வந்து 19,000 வந்திருக்கு. ரிசர்வேஷன், இதில் வந்து ரிசர்வேஷன் உண்டு. என்னன்னா, பிசி கேட்டகரிக்கு வந்து 3.5% இருக்கும். வித்தின் த 30% ரிசர்வேஷன் அவைலபிள். அண்டு எக்ஸர்வீஸ்மெண்ட் இருக்குங்களா, குரூப் சி போஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து 5% வந்து இதில் ரிசர்வேஷன் உண்டு. பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு ரிசர்வேஷன். தென் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு 4% ஆஃப் போஸ்ட் வந்து இதில் ரிசர்வேஷனாக கிடைக்கிது. 4% கிடைக்குது. இதில் வந்து ஏஜ் எப்படி பார்த்தீங்களா, கேட்டகரி எல்லா கேட்டகரிக்குமே மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்குது. தென் மேக்ஸிமம் ஏஜ் வந்து இங்கே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம், பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஓசிக்கு வந்து நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஸ் ஒன் டைம் மெஷர், அதுக்காக போட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ நம்ம என்னன்னா, நம்ம 12th படிச்சிருக்கோம்ல, 12th வந்து நம்ம பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி இதே கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கணும். தென் நம்ம 10th சப்ஜெக்டில் வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சியில் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் ஒரு பாடம் அதை வந்து எடுத்து அதில் எழுதியிருக்கணும். அண்ட் இன்னொன்று முக்கியமானது, இதில் என்ன முக்கியமானதுன்னா, இதுதான் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 years மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக வந்து இருந்திருக்கணும். எங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் அந்த இதுக்குள்ளே இருந்திருக்கணும். ஆனால் இதுலேயும் ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி 1 years தான் இருந்திருக்கு. அப்போது இந்த 2 years வர்றதுக்கு முன்னாடியே 1 year இருந்திருக்கலாம். அவங்க வந்து 1 year வந்து இருந்தால் மட்டும் போதும். அந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் உண்டு. ஆர் ஒன் டைம் வந்து அதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிட்டிசன், நம்ம சிட்டிசன் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள் போட்டால் அடுத்து நம்ம அந்த மைக்ரேட்டட் அந்த பர்சன்ஸ் அந்த பிலாங்கிங் அதெல்லாம் உண்டு. கண்டிஷனல் குவாலிஃபிகேஷன் அதிலே பார்த்துருப்பீங்க, ஏஜ், எஜுகேஷன். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் உண்டு. அது என்னன்னா, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். இதோட டூரேஷன் என்ன, 1 hour. மேக்ஸிமம் மார்க்ஸ் 50. ஓகேவா? அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40%. இதில் வந்து எல்லா கேட்டகரி, அதில் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் இது எல்லாம் 40%, அதர்ஸும் 40% தான். தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ் சிபிடி ஆர் ஓஎம்ஆர் இதில் வச்சு நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. 2 hours இருக்கும். அதோட மேக்ஸிமம் மார்க் வந்து 100. இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் வந்து இது வந்து மேலே உள்ளது பர்சன்டேஜ், கீழே உள்ளது மார்க்ஸ். மினிமம் வந்து 30 மார்க்ஸ் எடுக்கணும் இவங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதர்ஸ் அது தவிர மற்ற கேட்டகரிஸில் மினிமம் வந்து 35 மார்க்ஸ் எடுக்கணும். இதில் என்னென்னா, இந்த கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இதில் 100 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும். ஃபார் சிலபஸ் வந்து இதில் மேலே பாருங்கள். இதில் சிபிடி இருக்குல்ல, இதில் என்னென்னா முக்கியமாக நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் லெவலில் இருக்குது. நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க்ஸ், இது என்னென்னா சிபிடியில் நடக்கிறதுல இது வெவ்வேறு டைமில் நடக்கும். அதனால் எல்லாருக்கும் வேறு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அதனால் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி அக்ரிகேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபார்முலா கீழே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா மூலமாக தான் அக்ரிகேட் பண்ணுவாங்க, நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. நமக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா கோவிட் டைமில் வந்து டியூட்டிக்கு போயிருப்பாங்கல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில். இப்போ அந்த பேண்டமிக் டைமில் வந்து ஒரு மினிமம் ஒரு 6 months to 12 months வந்து போயிருக்கவங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. தென் 12 months + 12 months to 18 months இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 18 monthsலேருந்து 24 months ஒர்க் பண்ணவங்களுக்கு 4 மார்க்ஸ். தென் அபோவ் 24 months, அதாவது 2 yearsக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்க 5 மார்க்ஸ். இதில் என்னென்னா முக்கியமானதுன்னா, வித்தவுட் பிரேக்கிங் இன் சர்வீஸ், நடுசில் வந்து ரிலீவ் ஆகிட்டு ரிப்பீட் ஜாயின் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இது கரெக்டாக வருது.
இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இது வந்து யார்கிட்ட இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து யார்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி இது பண்ணணும் இதில் காமிச்சிருக்காங்க. சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கண்டிப்பாக மினிமம் ஒரு சென்டர் இருக்கும். மினிமம் டு மேக்ஸிமம் நிறைய சென்டர் இருக்கலாம். அது வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வச்சுருப்பாங்க. தென் ப்ரொசீஜர் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் மினிமம் பாஸ் ஆனால் தான் அடுத்த சப்ஜெக்ட்டு நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC, SCA, ST, DAP அவங்களுக்கு எல்லாமே 300 rupees இருக்கும். அண்ட் அதை தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 600 rupees வருது. இது வந்து என்னது இப்போ இதில் ஒரு முக்கியமான என்ன தெரியுமா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2023 11/7 அந்த 7th மந்தில் வந்திருக்கு. அந்த இதுலேயே எல்லாரும் அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணி அதை வந்து கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணவங்க இப்போ வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் ஃபீஸ் வந்து அவங்க வந்து பே பண்ண வேண்டாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஃபுல்லாக ஆன்லைனில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக மேண்டேட்டரி என்ன தெரியுமா, நமக்கு கையில் நம்ம ஒரு மொபைல் நம்பர் ஆர் இமெயில், இது வந்து நம்மளோட பர்சனல் தான் இருக்கணும். இது வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா எல்லா அப்டேட்ஸும் இதில் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. முக்கியமான நம்மளோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஸ்கேண்டு காப்பியாக இருக்கணும். வேறு சைனும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் பண்ணுறாங்க. தென் இப்போ அவங்க கேட்குற நேரத்தில் நம்ம சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபிட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உள்ளே போய் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட்டோ அது உள்ளே போயிட்டு இருக்க எல்லா மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள். இது இன்கம்ப்ளீட்டடாக அப்ளிகேஷன் அதை ராங்காக பண்ண அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஏதாவது அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுகிறோம், அது CPT முடிக்கிறோம், டாக்குமெண்ட் எழுதுகிறோம், அடுத்து நம்ம போஸ்டிங் வாங்குகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம தான் பண்ண போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இதோட எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் லிங்க்கு, வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மேலும் வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் பற்றி அப்டேட்ஸ் பற்றி வேணும்னா நம்ம சேனலில் திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.